கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இன்று நாம் பார்க்கக்கூடிய தலைப்பு கள்ளப்போதர்களை பற்றிய எச்சரிப்பு. இன்று இயேசு கிறிஸ்துவின் அன்பு சீசனாகிய அப்போஸ்தலன் யோவான் கள்ள தீர்க்கதரிசிகளை பற்றி என்ன கூறுகிறார் என்று பார்ப்போம். பேதுருவும் பவுலும் உபயோகிக்காத வார்த்தை கள்ளப்போதர்கள் கள்ள தீர்க்கதரிசிகள் என்று உபயோகிக்காமல் வேறு விதமாய் அவர்களை அழைக்கிறார். அது என்னவென்று இந்த பகுதியிலே காண்போம். 1 யோவான் 2:18-19 பிள்ளைகளே, இது கடைசி காலமாயிருக்கிறது. அந்தி கிறிஸ்து வருகிறான் என்று நீங்கள் கேள்விப்பட்டபடி இப்பொழுது அநேக அந்தி கிறிஸ்துக்கள் இருக்கிறார்கள். அதனாலே இது கடைசி காலம் என்று அறிகிறோம். நாம் கடைசி காலத்தில் வாழ்கிறோம் என்ற மிகப்பெரிய அடையாளம். இயேசு கிறிஸ்துவும் கடைசி காலத்தில் அடையாளம் என்ன என்று கேட்கும்போது முதல் அடையாளமாக அநேகர் வந்து அநேகரை வஞ்சிப்பார்கள். அநேக கள்ள கிறிஸ்துகள், அநேக கள்ள தீர்க்கதரிசிகள் எழும்பி அநேகரை வஞ்சிப்பார்கள். ஒருவரும் வஞ்சியாதபடிக்கு எச்சரிக்கையாக இருங்கள் என்று சொல்லிய வார்த்தைப்படி இங்கே யோவானும் சொல்லுகிறார். 2000 வருடத்திற்கு முன்னேறி அநேக அந்தி கிறிஸ்துக்கள், இவர் கள்ள தீர்க்கதரிசி என்று உபயோகிக்காமல் அந்தி கிறிஸ்து என்று கடுமையான வார்த்தையால் அவர்களை அழைக்கிறார். அவர்கள் நம்மை விட்டு பிரிந்து போனார்கள், ஆகிலும் அவர்கள் நம்முடையவர்களாய் இருக்கவில்லை. நம்முடையவர்களாய் இருந்தார்களானால் நம்முடனே நிலைத்திருப்பார்களே. எல்லாரும் நம்முடையவர்கள் அல்லவென்று வெளியாகும்படிக்கே பிரிந்து போனார்கள். இவர்கள் பிரிந்து போனவர்கள், இயேசு கிறிஸ்துவை மறுதலித்தவர்கள், விசுவாச துரோகம் செய்தவர்கள். இவர்கள் நம்முடையவர்கள் அல்ல என்று அப்போஸ்தலனாகிய யோவான் தெளிவாக நமக்கு சொல்லுகிறார். 22வது வசனத்தில் இயேசுவை கிறிஸ்து அல்ல என்று மறுதலிக்கிறவனே அல்லாமல் வேறு யார் பொய்யன்? பிதாவையும் குமாரனையும் மறுதலிக்கிறவனே அந்தி கிறிஸ்து. இந்த இன்னொரு வார்த்தை பாருங்க, பொய்யன். முதல்ல அந்தி கிறிஸ்து, அதற்கப்புறம் அவர்களை பொய்யன் என்று அழைக்கிறார். பொய்யை யாரை பற்றி சொல்லுவாங்க? பொய்யும் பொய்க்கு பிதாமாகிய பிசாசை தான் சொல்லுவார்கள். இவர்களை பிசாசை அழைக்கப்படுகிற விதத்திலேயே இந்த அந்தி கிறிஸ்துகளையும் ஒரு பொய்யன் என்று இங்கே யோவான் அழைக்கிறார். இவர்கள் அப்பொழுது நிறைய பேர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறார்கள், இயேசு கிறிஸ்துவை அறிக்கை செய்கிறார்களே. அப்பொழுது அவர்கள் எப்படி கள்ள போதர்கள், கள்ள தீர்க்கதரிசிகள்? ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், என் நாமத்திலே தரித்து கொண்டு அநேகரை வஞ்சிப்பார்கள் என்று சொல்லியிருக்கிறார். அவருடைய நாமத்தை அறிக்கை செய்தாலும் அவரை எப்படி அடையாளம் காட்டுகிறார்கள் என்பதை கொண்டே நாம் அவர்கள் கள்ளப்போதர்கள, கள்ள தீர்க்கதரிசிகளை அவர்களை கனிகளினாலே நாம் அறிய வேண்டும். இன்னொரு காரியம் பார்ப்போம். 1 யோவான் 4:1 பிரியமானவனே, உலகத்தில் அநேக கள்ள தீர்க்கதரிசிகள் தோன்றியிருப்பதினால் நீங்கள் எல்லா ஆவிகளையும் நம்பாமல் அந்த ஆவிகள் தேவனால் உண்டானவைகளோ என்று சோதித்து அறியுங்கள். சோதித்து அறிய வேண்டும். இது நம்மளுடைய அவசியம். நம்முடைய ஆத்மாவை நாம் காத்து கொள்ள வேண்டும். அதே போல அநேகருடைய ஆத்மாவை காத்து கொள்ள வேண்டும் என்றால் நமக்கு உபதேசிக்கப்படுகிற உபதேசம் தேவனால் உண்டானவைகளோ என்று சோதித்து அறிய வேண்டும். தேவ ஆவியை நீங்கள் எதினாலே அறியலாம் என்றால், மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணுகிற எந்த ஆவியும் தேவனால் உண்டாயிருக்கிறது. மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணுகிற, மாமிசத்தில் இயேசு கிறிஸ்து வந்தார், அவரை சிலர் தீர்க்கதரிசி, சிலர் போதகர் என்று அறிக்கை செய்கின்றனர். அதையும் தாண்டி இயேசு கிறிஸ்துவை நாம் தேவகுமாரன், நம்மை படைத்தவர், அவருடைய அடையாளத்தை நாம் காண்பிக்கிறோம். அவர் நம்முடைய இரட்சகர். சிலர் இயேசு கிறிஸ்துவை தேவகுமாரன் என்று அறிக்கையிடுகிறார்கள். ஆனால் சில அடையாளங்கள் வேறொரு இயேசுவை அவர்கள் காண்பிக்கிறார்கள். அவர்கள் சில காரியங்கள் மட்டும் இயேசு கிறிஸ்துவை அடையாளப்படுத்துகிறார். இயேசுவை முழுமையான அவருடைய தன்மையை அடையாளப்படுத்துகிறவர்கள் தான் அவர் தேவ ஆவியினால் உண்டானவர்கள். அவருடைய அடையாளத்தை அரைகுறையாக ஒரு பாதி உண்மையை சொல்லி பாதி அவருடைய வேறொரு அடையாளத்தை காண்பிக்கிறார்கள். இயேசு கிறிஸ்து கிட்ட வந்தா உங்களுக்கு பணம், செல்வம் இதெல்லாம் கிடைக்கும். இப்படி அவர் சொல்லாத காரியத்தை இவர்கள் சொல்லி இயேசுவை அறிக்கை பண்ணுகிறார்கள். ஆனால் கிரியினாலோ அவரை மறுதலிக்கிறார்கள். அப்படிப்பட்டவர்கள் பாதி உண்மை பாதி பொய் என்றால் அவர்கள் பொய்யன், வஞ்சக ஆவி. அவர் பணத்தை குறித்து மாத்திரம்தான் அவர் அதிகமாக பேசியிருக்கிறார்கள். ஆனால் இவர்கள் இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணி
மாம்சத்தில் வந்து இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணாத எந்த ஆவியும் தேவனால் உண்டானதல்ல. வருமென்று நீங்கள் கேள்விப்பட்ட அந்தி கிறிஸ்துவனுடைய ஆவி அதுவே. அது இப்பொழுது உலகத்தில் இருக்கிறது. அப்பொழுதிருந்தே அந்தி கிறிஸ்துவின் ஆவி இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவை தீர்க்கதரிசி என்று ஒரு மார்க்கம் அங்கீகரிக்கிறது. ஆனால் அவர் தேவகுமாரர் என்று ஏற்றுக்கொள்ளாது. அவர்கள் யாருன்னா இயேசு கிறிஸ்துவை மறுதளிக்கிறார். அவர்கள் அந்தி கிறிஸ்து. அடுத்து பார்த்தீங்கன்னா யெகோவா விட்னஸ். அவங்க பார்த்தீங்கன்னா அவங்களும் இயேசு கிறிஸ்துவை தேவகுமாரன் என்று, அதாவது அவருடைய தெய்வீக தன்மையை மறுதளிக்கிறார்கள். இல்லை என்றால் அவர் ஒரு குட்டி கடவுள் என்று சொல்வார்கள். அவர் சிருஷ்டிக்கப்பட்டவர் என்று சொல்வார்கள். இப்படி அவருடைய தெய்வீக தன்மையை மறுதளிக்கிற யாருமே அந்தி கிறிஸ்து தான். பெந்தெகோஸ்தலே அவரை அறிக்கை செய்கிறார்கள். ஆனாலும் அவருடைய முழுமையான அடையாளத்தை அவர்கள் வெளிப்படுத்தவில்லை. அப்படி வெளிப்படுத்தினாலும் பாதி வெளிப்படுத்தி அதிகமாக அவரை வேறொரு இயேசுவை அவர்கள் காண்பிக்கிறார்கள். அதை தான் நம்ம கவனமாக பார்க்கணும். இது நம்ம எதிர்காலத்துல நம்ம பார்க்கலாம், வேறொரு இயேசுனா என்னன்னு சொல்லி. 5வது வசனம், அவர்கள் உலகத்துக்குரியவர்கள் ஆகையால் உலகத்துக்குரியவர்களை பேசுகிறார்கள், உலகமும் அவர்களுக்கு செவி கொடுக்கும். அவர்கள் தேவனுக்குரியவர்கள் அல்ல, உலகத்துக்குரியவர்கள். உலகத்தை பற்றி மாத்திரம் பேசுவார்கள், பூமிக்கு அடுத்தவைகளை மாத்திரம் பேசுவார்கள். அது தேவனுடைய ராஜ்யத்தை குறித்தோ மேலானவைகளை குறித்தோ நம்மளுடைய நித்திய ஜீவனை குறித்தோ அதிகமாக அவர்கள் பேச மாட்டார்கள். ஆண்டவர் உங்களை வாழாக்காமல் தலையாக்குவார், இந்த பூமியிலே உங்களை மேன்மைப்படுத்துவார், உங்கள் பூமியில உங்களுக்கு செழிப்பான வாழ்க்கை கிடைக்கும், ஆடம்பரமாக நீங்கள் வாழ்வீர்கள், இப்படி என்று சொல்லுகிறவர்கள் உலகத்துக்குரியவர்கள். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். ஆண்டவர் சொல்லுகிறார் உலகத்தில் உபத்திரவம் உண்டு, ஆனால் இவர்கள் சொல்வார்கள் உலகத்தில் உங்களுக்கு சந்தோஷம் அதிகமாக உண்டு, அதாவது உலக பிரகாரமான சந்தோஷம் நமக்கு உண்டு என்று சொல்வார்கள். ஆனால் நமக்கு அப்படி கிடையாது. நமக்கு பரிசுத்தாவினால் உண்டாகும் சந்தோஷம்தான் நமக்கு அதிகமாக இருக்கிறது. அவருடைய சமாதானத்தை அவர் விட்டு செல்கிறார். அவர் உலகம் கொடுக்கிற சமாதானம் அவர் கொடுக்க மாட்டார். அவருடைய சமாதானம், பரிசுத்தாவினால் உண்டாகிற சமாதானம் தான் நமக்கு கிடைக்கும். 6வது வசனம், நாங்கள் தேவனால் உண்டானவர்கள், தேவனை அறிந்தவன் எங்களுக்கு செவி கொடுக்கிறான், தேவனால் இராதவன் எங்களுக்கு செவி கொடுக்கிறதில்லை. இதனாலே சத்திய ஆவி இன்னதென்றும் வஞ்சக ஆவி இன்னதென்றும் அறிந்திருக்கிறோம். தேவனால் உண்டான விசுவாசிகள், தேவனால் உண்டானவர்கள், பரிசுத்தாவியை பெற்றவர்கள் அப்போஸ்தலருடைய உபதேசத்திற்கு செவி கொடுப்பார்கள். அப்போஸ்தலர் உபதேசத்தை மறுதளிக்கிறவர்கள் எல்லாரும் அந்தி கிறிஸ்து, அவர்கள் வஞ்சக ஆவி. அப்ப அவர்கள் செவி கொடுக்கவில்லை என்றால் அவர்கள் உலகத்துக்கும் கண்களின் நிச்சயம் மாம்சத்தின் நித்திய ஜீவனத்தின் பெருமைக்கே அவர்கள் செவி கொடுக்கிறவர்களாக இருப்பார்கள். இதுவே அவர்களுடைய அடையாளம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா யோவான் அந்தி கிறிஸ்து, வஞ்சக ஆவி, பொய்யன், இப்படி 3 காரியங்கள்ல அவர்களை அழைக்கிறார். இன்னொரு காரியம் பார்த்தீங்கன்னா 2 யோவான்ல 7வது வசனம், மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணாத அநேக வஞ்சகர் உலகத்திலே தோன்றி இருக்கிறார்கள், இப்படிப்பட்டவனே வஞ்சகனும் அந்தி கிறிஸ்துவுமாய் இருக்கிறான். இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணாத, இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணாதனா, நான் இயேசு கிறிஸ்துவை தேவகுமாரன் என்று அறிக்கை செய்கிறேன், அதனால நான் இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணுகிறேன் அப்படி என்று அர்த்தம் அல்ல. நம்ம அதுல இருந்து ஒரு கீழே 8வது வசனத்தில் பார்த்தீங்கன்னா யோவான் ஒரு ரெட் அலர்ட் கொடுக்குற மாதிரி நமக்கு ஒரு எச்சரிப்பை, கடுமையான ஒரு எச்சரிப்பை தருகிறார். உங்கள் செய்கையின் பலனை இழந்து போகாமல் பூரண பலனை பெறும்படிக்கு எச்சரிக்கையாக இருங்கள். நம்ம இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்திருக்கிறோம், அவருக்காக கிரியை நடப்பிக்கிறோம். அதோடைய பலனை நாம் இழந்து போகாதபடிக்கு நாம் எச்சரிக்கையாய் இருக்க வேண்டும். பூரண பலன் பரலோகத்தில் நமக்கு உண்டு, அதை நாம் இழந்து போகாதபடிக்கு நமக்கு எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். இது ஒரு ரெட் அலர்ட், கடுமையான அங்கே எச்சரிக்கை இங்கே தருகிறார். அடுத்து பாருங்க, கிறிஸ்துவின் உபதேசத்தில் நிலைத்திராமல் மீறி நடக்கிற எவனும் தேவனை உடையவன் அல்ல, கிறிஸ்துவின் உபதேசத்தில் நிலைத்திருக்கிறவனோ பிதாவையும் குமாரனையும் உடையவன். அவருடைய உபதேசத்தை குறித்து இங்க சொல்லப்பட்டிருக்கிறது. குமாரனை மறுதளிக்கிறவன வேறு யாரு அந்தி கிறிஸ்துன்னு சொல்லப்பட்டிருக்கு. அதே போல குமாரனுடைய உபதேசத்தை மறுதளிக்கிறவனும் அந்தி கிறிஸ்துவே. கிறிஸ்து சொல்லாத, அப்போஸ்தலர்கள் சொல்லாத எந்த உபதேசமும் அவர்கள் வஞ்சகர்களும் அந்தி கிறிஸ்துவும் பொய்யர்கள். தயவு செய்து அவர்கள் வஞ்சக ஆவி என்று நீங்கள் சோதித்து அறியுங்கள். ஒருவனும் உங்களிடத்தில் இந்த உபதேசத்தை கொண்டு வராமல் இருந்தால் அவனை உங்கள் வீட்டிலே ஏற்றுக்கொள்ளாமலும் அவனுக்கு வாழ்த்துதல் சொல்லாமலும் இருங்கள்.
இந்த உபதேசத்தை, இயேசு கிறிஸ்துவோடைய உபதேசத்தை, அப்போஸ்தலர் உபதேசத்தை இரண்டும் ஒன்றுதான். அவர் கற்றுக் கொடுத்ததை அப்போஸ்தலர்கள் பரிசுத்தாவியால் திரும்பவும் நினைப்பு ஊட்டி அவர்கள் நிருபமாக எழுதி தந்திருக்கிறார்கள். அப்படிப்பட்ட உபதேசத்தை கொண்டு வராதவர்கள் யாரையும் நாம் வீட்டிலே சேர்க்க வேண்டாம், அவர்களுக்கு வாழ்த்துதலும் சொல்ல வேண்டாம். நமக்கு கிடைக்கிற பூரண பலனை நாம் இழந்து விடுவோம். எச்சரிக்கையாக இருங்கள். இது ரெட் அலர்ட். 2000 வருஷத்துக்கு முன்னாடி இது நமக்கு சொல்லியது. தயவு செய்து அவர்களுக்கு எச்சரிக்கையாக இருங்கள். அவர்கள் எந்த உபதேசத்தை சொன்னாலும் அது வேதத்தில் அப்போஸ்தலர்கள் சொல்லியிருக்கிறார்களா, இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிறாரா என்று பாருங்கள். இல்லை என்றால் அவர்களை விட்டு விலகுங்கள், அவர்களை ஏற்றுக்கொள்ளாதீர்கள், வீட்டில் சேர்க்க வேண்டாம், அவர்களுக்கு வாழ்த்துதல்களும் சொல்ல வேண்டாம். அப்படி சொல்வதனால் அவங்களுக்கு என்ன கிடைக்குது? பூரண பலன், பரலோகம் அவர்களை இழந்து விடுகிறார்கள். அவனுக்கு வாழ்த்துதல் சொல்லுகிறவன் அவனுடைய துர்க்கிரிகளுக்கும் பங்குள்ளவனாய் இருக்கிறான். அவனுடைய துர்க்கிரிகளுக்கு பங்குள்ளவன். அவன் என்ன கள்ளபோதகம் தேவனுக்கு விரோதமாக பேசுகிறானோ அதுக்கு நம்மளும், அவங்களை ஆதரிக்கிற நம்மளும், அவர்களை ஆதரிக்காமல் இருந்தால் அவர்கள் நிலை நிற்க மாட்டார்கள். அநேகர் அவர்களை ஆதரிக்கிறதுனால், அவர்களுக்கு தூணாக இருப்பதனால் அவர்கள் நிலை நிற்கிறார்கள். நீங்கள் அவர்களை ஆதரிக்க அவர்கள் பெருகி கொண்டே இருப்பார்கள். அவர்களை விட்டு விலகுங்கள். இல்லை என்றால் அவர்களுக்கு கிடைக்கிற அந்த ஆக்கினை அயர்ந்தீராத அந்த ஆக்கினைக்கு நம்மளும் பங்குள்ளவர்களாக மாறிவிடுவோம். நல்ல போதகர்களை பற்றி அப்போஸ்தலனாகிய யோவான் உங்களுக்கு எச்சரிக்கவில்லையா? ஆமீன்.